மக்களே, ரீசெண்டாக தனுஷ் பேசின இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். எண்ணம் போல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கா அப்படின்னா 100% அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ முழுசாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அவர் மெடிடேஷன் பற்றி பேசுகிறாரு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. மூன்றாவது எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அதே மேடையில் பேசுகிறாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையணும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இப்போ இதுல நிறைய படங்களை லிஸ்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு விருது கிடைக்கும்னு நினைச்சேன், கிடைக்கல. இந்த படத்துக்கு விருது கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், கிடைக்கல. இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம், கிடைக்கல. அது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்கிறது இல்லை, அது தானா அமைஞ்சாதான் உண்டு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்போ எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னா அவர் சொல்ற கூற்றுப்படியே அவர் ஒவ்வொரு படமும் பெரும் வெற்றி அடையுது அப்படின்னு நினைச்சுத்தானே நடிக்கிறாரு. அப்படியே அமையுது. சரி, ஒவ்வொரு படத்துக்கும் விருது கிடைக்கணும் தானே நடிக்கிறாரு. அப்படியே கிடைக்குது? ஏதோ ஒரு படத்துக்கு தானே கிடைக்குது. அப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எளிமையாக இதை புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய ஏக்கம், நிறைய கவலை, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இன்னொரு எண்ணமும் இருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு கவலைகள் அப்படின்னு ஏக்கம் நிறையா இருக்கும். உங்கள்கிட்ட, குடும்பத்தார்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும். அப்போ எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் நல்லதானே நினச்சிங்க, நல்லதானே செஞ்சீங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? பதில் கிடையாது. அப்போ இங்கே எளிமையாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா ஞானிகள் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும். இப்போது நாம் அப்படிங்கிறது மூணாக பிரிச்சுக்கலாம். நாம் அப்படிங்கிறது தனி. நாம் தான் மனதையும் பயன்படுத்துகிறோம், இந்த உடலையும் பயன்படுத்துகிறோம். இப்போது மனம் உடல் வேறு, நாம் வேறு. சுயம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு. இப்போ நம்ம தான் மனதையும் உடலையும் பயன்படுத்துகிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், பயன்படுத்துபவர் பெரியாளா இல்லை பயன்படுத்தப்படும் பொருள் பெரியாளா? பயன்படுத்துபவர் தான் பெரியாள். அப்போது எண்ணங்கள் 1000 வரும். எந்த எண்ணங்கள் சிறந்தது, எதை செயல்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தும் பொழுது அதன்படி தான் நமக்கு ரிசல்ட் இருக்குது, அதன்படி தான் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. எண்ணம் நிறைய வரும், அதன்படியாக வாழ்க்கை இருக்கிறது இல்லை. எதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறோமோ, எதை தேர்ந்தெடுத்து செயல்படுகிறோமோ அதன்படி தான் வாழ்க்கை இருக்கிறது. அப்போ தேர்ந்தெடுப்பவர் தானே பெரிய ஆள். தேர்ந்தெடுப்பவர் யார்? சுயம். அப்போ சுயம் போல் வாழ்வு அப்படின்னு பகுத்தர் ரொம்ப தெளிவாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செய்கிறார். இன்னும் இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி, உங்களுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு தேவை. பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்க, இன்டர்வியூக்கு கால் பண்ணுறீங்க. அங்கே ஒரு 100 பேர் வர்றாங்க. வர்ற 100 பேர் பெரியாளா இல்லை அந்த 100 பேர்த்துலேருந்து தேர்ந்தெடுப்பவர் நீங்கள் பெரியாளா? நீங்கள் தானே பெரியாள், நீங்கள் தானே முதலாளி. முதலாளி தானே பவர்ஃபுல். அப்போ இங்கே எண்ணத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எண்ணம் வரும் போகும், எண்ணம் வரும் போகும். அதன்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 10 தடவை நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும். அப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு சந்தேகம் வரலாம். தனுஷ் புகழின் உச்சியில் இருக்கிறாரு, மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமே, அவர் சாதனை செஞ்சுட்டு தானே சொல்கிறாரு, அப்போ மிகச்சரியானதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். இதை ஓஷோ கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, ஐயா நான் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, ரொம்ப நல்லவனாகவே இருக்கேன், என்னால் ஏன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியவில்லை அப்படின்னு ஓஷோ கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதற்கு ஓஷோ சொல்லியிருக்காரு, இப்போ வாழ்க்கையில் நல்லவனாக இருப்பது, நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உன்னோட இயல்பு, அது உன்னோட இருப்பு. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு அதை எடுத்து செல்லும்னு யார் சொன்னது? நீ ஏன் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற? நல்லவனெல்லாம் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வெற்றியாளர் ஆகிருக்கணுமே, ஆனால் அப்படி இல்லையே அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போ நம்ம தான் இங்கே முடிச்சு போட்டிருக்கோம். நான் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பதனால நான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவேன் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நல்லவனாக இருப்பது அப்படிங்கிறது உங்களோட இயல்பு. வெற்றி பெறுவதற்கு சில விஷயங்கள் தேவை.
அதை பற்றிய அறிவு, அதில் நிறைய ஒரு புலமை, செயல்பாடுகள், புத்திசாலித்தனம், இப்படி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்போ அது இருந்தால் தான் வெற்றி, புகழ், அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும். நல்லவனாக இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போய், ரெண்டுக்கும் முடிச்சு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மைண்ட் செட்டில் எவ்வளவு கவலைகள் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அது என்ன காரணம் அப்படின்னு பாருங்கள். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நிறைய எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நல்ல விதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சாலே அது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம். மரம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒருத்தர் எதுக்கால வர்றாரு, அவர் தான் அப்படின்னு எண்ணம் வருது. ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற பொருட்களை பார்க்குறோம், அதை பற்றிய எண்ணங்கள் வருது. இது இயற்கை, இதுபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம போய் அதை ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது இயற்கை வரும். ஆனால் வேறொரு விஷயத்தை பார்க்கும்போது இது போயிடும், அதுதான் மைண்டில் வந்து நிற்கும். அப்படி நம்ம எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சூழலுக்கு ஏற்ப. இப்போ நீங்கள் சினிமா தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சினிமாவை பற்றிய எண்ணங்கள், அதில் நடித்த நடிகரை பற்றிய எண்ணங்கள் வரத்தான் செய்யும். இதே நீங்கள் வேற ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நட்பு ரீதியான நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, அதை பற்றிய எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அதுபடி நம்ம வாழ்க்கை இருப்பதில்லை. வேறு விதமாக நம்ம சொல்லலாம், இல்லை சிந்தனை போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். சில ஞானிகள் சிந்தனையாளர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எண்ணத்தை எடுத்து சிந்திக்கிறாங்க அவங்க, இதில் செயல்படலாமா வேண்டாமா, நிறை என்ன குறை என்ன, அதில் செயல்பட்டு சக்ஸஸ் ஆகிறாங்க. அதுபடி வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு லாஜிக்காக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை கற்பனை போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமானது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை செய்கிறோம், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி தான் வாழ்க்கை அப்படின்னா அது ஒரு யதார்த்தமானது. அதுவும் கூட சொல்லக்கூடாது, இதுதான் கற்பனை செய்யணும் அப்படின்னு முடிவு செய்கிறது யார்? சுயம்தான். அப்போ எங்கே பார்த்தாலும் சுயம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது, உண்மையானது, லாஜிக்கலி இதுதான் கரெக்டாக வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மெடிடேஷன் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.